தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் வாரியத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்து உங்களுடைய பார்வையில் என்ன நடந்திருக்கு சார்? குற்றச்சாட்டு உண்மை இல்லை அப்படின்றதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும். இந்த நகராட்சி நிர்வாக குடிநீர் வழங்கல் துறையில் 2500 பணி நியமனங்களுக்கு நடந்த தேர்வுகளில் ஏராளமான முறைகேடுகள் நடந்திருக்கு. வேளச்சேரியில் இருக்கிற சதுப்பு நில காட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க. இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை ஆக்ட் தானே, இதை ஏன் மீறி வந்து திமுக கொடுத்தது? நம்ம எப்பவுமே அப்படி தானே பண்ணுவோம். நம்ம வேலையாக தானே. சுடுகாட்டு நிலத்தில் பட்டா கொடுக்குறான்னு இப்போ முடிவெடுத்திருக்காங்க கார்பரேஷனில். இபிஎஸ்ஐ பார்த்து திரு ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வயிற்றெரிச்சல் தான் வந்து குற்றம் சாட்டுகிறாங்க. ஆமாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இது பண்ணும்போது வயிற்றெரிச்சலாக இருக்கும். எப்படி இந்த அடையா இந்த மாதிரி பண்ணுறாங்களையா? இபிஎஸ் கூட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது தாவேக்காவோட ஒரு கூட்டணி வந்து ஒரு அச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. எடப்பாடி உண்மை தானே சொன்னார். நாங்கள் எதுவும் நடத்தலை, அவங்களும் எங்கள்கிட்ட பேசல. அதான் உண்மை. வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தி தான் சார். தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் வாரியத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்து இடி வந்து வெளிப்படுத்தியிருக்கு. இந்த குற்றச்சாட்டு வந்து உண்மை இல்லை என்று திமுக சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் என்ன நடந்திருக்கு சார்? குற்றச்சாட்டு உண்மை இல்லை அப்படின்றதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும். இடி வந்து என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு வழக்கில் இந்தியன் வங்கி அந்த நிதி சம்பந்தமான ஒரு சிபிஐ வழக்கில் அந்த வழக்கை பேஸ் பண்ணி ஒரு ரெய்டு பண்ணுறாங்க. அமைச்சர் கேஎன் நேருடைய சகோதரர் வீடுகள், அவருடைய மகன் அலுவலகம், வீடு, இந்த மாதிரி இடங்களில் ரெய்டு பண்ணும் பொழுது ஏராளமான ஆவணங்கள், செல்ஃபோனு, கேஜெட்ஸு, டிஜிட்டல் ஆவணங்கள் அது இதுன்னு சேகரிக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது கொஞ்ச நாள்லேயே அந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு, இந்த வழக்கு ரொம்ப பழைய வழக்கு, சிபிஐ வேணுன்னு இது பண்ணியிருக்காங்க, இதில் முகாந்திரம் இல்லாதுன்றப்போ அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது. வழக்கு ரத்தானோன்னு அமலாக்கத்துறை அதற்கு மேலே இயங்க முடியாது. அதனால் அமலாக்கத்துறையும் அதனுடைய விசாரணையை நிறுத்த வேண்டிய நிலைமை வந்துடுது. ஆனால் அந்த ரெய்டில் நாங்கள் சேகரித்த ஆவணங்களில் அந்த வழக்குக்கே சம்பந்தம் இல்லாத இந்த நகராட்சி நிர்வாக குடிநீர் வழங்கல் துறையில் 2500 பணி நியமனங்களுக்கு நடந்த தேர்வுகளில் ஏராளமான முறைகேடுகள் நடந்திருக்கு. அது சம்பந்தமான ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள், ஹவாலா பண பரிமாற்றம் நடந்தது. அது சம்பந்தமாக செல்ஃபோன் ஸ்க்ரீன்ஷாட்டு, வாட்ஸ்அப் தகவல்கள், ரூபா நோட்டு, அந்த கோடுவேர்டு, 10 ரூபா நோட்டு கோடுவேர்டு, மற்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஏராளமாக கிடச்சிருக்கு. இதில் ஏதோ முறைகேடு நடந்திருக்குன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. பண பரிமாற்றம் நடந்திருக்கு. அதனால் இது சம்பந்தமாக பிஎம்எல்ஏ ஆக்டு, சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்டம் 62/2 கீழே உங்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த 250 பக்க ஆவணங்களை உங்களிடம் அளிக்கிறோம். இதன் மீது தங்களுக்கு கீழ் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு சொல்ல, தங்களுக்கு கீழ் உள்ள காவல்துறையில் இது சம்பந்தமாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அமலாக்கத்துறை வந்து டிஜிபிக்கு கடிதம் எழுதுனதாக நம்ம செய்தித்தாள்களில் வந்தது. கடிதம் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த விவகாரத்தில் டிஜிபி இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறை, ஏன்னா அரசு பதவி, அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டதுனால அது லஞ்ச ஒழிப்புத்துறை கீழே தானாக வந்துடும். அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இதை விசாரணை நடத்தி அது பூர்வாங்க இருக்குது அப்படின்னா வழக்கு பதிவு செய்வாங்க. அப்படி வழக்கு பதிவு செய்தால் அமலாக்கத்துறை இந்த மூல வழக்கு அடிப்படையில் அவர்களும் பிஎம்எல் ஆக்ட் கீழே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க. மூல வழக்கு இல்லைன்னா அமலாக்கத்துறை உள்ளே வர முடியாது. அப்போ அவர்களுக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி இந்த மூல வழக்கு. அதுக்கு தான் இவங்கள்ட்ட கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை. யார்? கேஎன் நேரு தமிழக அரசு நான் சொல்லுதுன்னா அப்படி எதுவும் நடக்கவில்லை. முறையாக 1,00,000 பேர் அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு 2500 பேர் இறுதித் தேர்வை எழுதி முறைப்படி பணி நியமனம் வாங்கியிருக்காங்க. இதில் தேர்வு எழுதின யாருமே, தோல்வியடைந்தவர்கள் யாருமே எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. அதிலிருந்து தெரிகிறதா இது எந்த அளவுக்கு இது அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்ன கேட்குறாங்க, ஏன் டிஎன்பிசியில் நடத்தாமல் ஏன் இதை இங்கே மாற்றினீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் போகுது.
இது மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் 150 பேர் இதில் பயன்பெற்று இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு நாங்கள் ஆதாரத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு அதையும் கொடுத்துருக்காங்க. இந்தந்த அதிகாரிகள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இத்தனை அதிகாரிகள் இதெல்லாம் இருக்காங்கன்னு லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்சாலே ஈடி உள்ள போயிடும். வழக்கு பதிவு செய்யாமல் இவர்கள் இழுத்தடித்தால் ஈடியோ அல்லது யாராவது பொதுநல வழக்காகவோ நீதிமன்றத்தை நாட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இது ஒரு சிக்கலை தான் கொண்டு வந்து சேர்க்கும் கவர்மெண்ட்டுக்கு, திமுக அரசுக்கு. இன்னொரு குற்றச்சாட்டும் வந்து வச்சுருந்தாங்க சார். அதாவது வேளச்சேரியில் இருக்கிற சதுப்பு நில காட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து அதிமுக சார்பில் வந்து தாக்கல் செய்யப்பட்ட உயர்நீதிமன்ற வழக்கில் அந்த 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து கட்டுமான பணிகள் வந்து செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை ஆக்ட் தானே, இதை ஏன் மீறி வந்து திமுக கொடுத்தது? நம்ம எப்பவுமே அப்படி தானே பண்ணுவோம், நம்ம வேலையாக தானே. சுடுகாட்டு நிலத்தில் பட்டா கொடுக்குறான்னு இப்போ முடிவு எடுத்திருக்காங்க கார்பரேஷனில். அதாவது நீண்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க, ரைட்டு. சுடுகாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தருவோன்னா என்ன அர்த்தம்? பணத்தை தான் எழுப்பிட்டு வந்து கொடுக்கணும். பணத்து பேரில் கொடுத்து கைரேகை கூட வைக்க முடியாது, எலும்பு தான் இருக்கும். ஏதாவது பண்ணி அதை வேறு ஏதாவது பில்டருக்கு விற்று சுடுகாட்டில் பெரிய பில்டிங் கட்ட வேண்டிதான். அதனால் நீங்கள் சுடுகாட்டு நிலத்தில் 10 வருஷம் யாருனா குடியிருப்பானா? அப்போ இது ஏதோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரி முடிவு? இன்றைக்கி பாதை, வண்டி பாதை, சுடுகாடு, மயானம் இப்படிலாம் இங்கெல்லாம் 10 ஆண்டுக்கு மேலே வசித்தா அவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சென்னை கார்பரேஷன் முடிவு பண்ணி நேற்று தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ காமெடி. இதுவும் எங்கேயாவது நீதிமன்ற வழக்குன்னு போய் சேரும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, இவர் சொன்ன இந்த சதுப்பு நிலம், சென்னையில் வெள்ளம் கடை புரண்டு ஓடுது மழை காலத்தில். செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்தாலே மழை நீர் வந்து எனக்கு என்னென்னு, இப்போ தண்ணி இப்படி வருதுன்னா அதுக்கு பாதை இருந்தால் போயிடும். அந்த பாதையில் போய் எதாவது கட்டி வச்சுருந்தீங்கன்னா சைடில் தான் போகும். அப்போ சைடில் கீழில் போய் குடியிருப்பு போய் சூழ்ந்த மழை நீர், 5 நாள் துக்கம், பிரச்சனை, இதுக்கெல்லாம் அடிப்படையாக அமைஞ்சது என்ன? நீர்நிலைகள் மேலே கட்டப்பட்டது. சென்னையில் இன்றைக்கி இந்த நுங்கம்பாக்கம் பெரிய ஏரி இருந்த ஏரியா, சேத்துப்பட்டு ஏரி இருந்தது. இந்த மாதிரி ஏரிக்கரை சாலையெல்லாம் போகலாம், லேக் வியூ ரோடுலாம் போதில் வெஸ்ட்மாம்லாம் எல்லாம் ஏரி குளம் இதெல்லாம் தூர்த்து போய் இந்த மாதிரி கட்டினது தான். அது மாதிரி தான் அதில் பெரிய சதுப்பு நிலம்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை, இந்த வேளச்சேரி, இந்த ஏரியாக்கள். இங்கே வந்து நீங்கள் ஏராளமான பில்டர்ஸ்க்கெலாம் கொடுத்து கண்டத இடத்துல நீர்நிலை மேலே ஆக்கிரமிப்பு கட்டி இப்போ கோர்ட்டு உத்தரவிட்டு கொஞ்சம் அங்கே இது பண்ணுறாங்க. ஆனாலும் மிகப்பெரிய யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லாமே நீர்நிலை மேலே கட்டப்பட்டு இருக்குது. அதோடைய விளைவு வெள்ளம் காடாகும்போது பார்க்குறோம். இதில் கொரட்டூர் ஏரி இருக்கே, அந்த சைடும் பார்த்தீங்கன்னா நீர்நிலை மேலே கட்டப்பட்டதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் முக்கியமாக சதுப்பு நிலம் வந்து பாதுகாக்கப்படணும். அதில் எந்த கட்டுமானங்களும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பொதுவான உத்தரவை போன கவர்மெண்ட்டு கொண்டு வந்துச்சு. மத்திய அரசும் அதுக்கான சட்டம் ஏற்றிருக்குது. ராம்சார்னு சொல்கிறாங்கல்ல, சதுப்பு நிலம்னு அறிவிச்சிட்டாலே அது எவ்வளோ தூரம். இப்போ அந்த ஏரியா முழுவதும் சதுப்பு நிலம்னா, ஐயா அந்த ஏரியாவுக்குள்ள சதுப்பு நிலம் தான், எனக்கு அங்கே ஒரு 80 கிரவுண்டு இருக்குது பட்டா, அங்கே நான் பில்டிங் கட்டினா அதெல்லாம் முடியாது. சதுப்பு நிலம்னு அறிவிச்சது தான். நீ 100 வருஷம் முன்னாடி வாங்கிடு, 50 வருஷம் முன்னாடி வாங்கிடு, சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டியது, கட்டுமானங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க, 2000 சில குடியிருப்பு கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. கேட்டால் அமைச்சர் என்ன சொல்கிறது, எந்த சட்டத்தையும் மீறவில்லை, முறையாக அரசு பட்டா உள்ள இடங்களில் மட்டும்தான் கட்டுமானம் கொடுக்கப்பட்டது, சதுப்பு நிலமாக அந்த இடம் இல்லை. சதுப்பு நிலம்ன்றது மற்ற இடங்கள்னு மரப்போர் இயக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த இடமே சதுப்பு நிலம்னு அறிவிக்கப்பட்டாச்சு, அப்புறம் என்ன நீ தனியாக பிரித்து அவங்களுக்கு கட்டுமானத்தை கொடுக்குற, உனக்கு எந்த ரைட்ஸ் யார் கொடுத்தா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இந்த விவகாரம் நீதிமன்றம் போனால் நிற்காதுன்னு தெரியும். ஆனாலும் இவர்கள் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி நீதிமன்றத்தில் போனோம்னா கட்டுமானத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டாங்க. போனது அதிமுக, நிறுத்துட்டாங்க. இப்போ சதுப்பு நிலம்னு அறிவித்தது அதிமுக, இப்போ கட்டுமானத்தை அனுமதி கொடுத்தது இவர்கள். இப்போ நிறுத்தத்துக்கு கோர்ட்டுக்கு போனது அதிமுக. டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவித்தது அதிமுக. அங்கே அனைத்து வகையான எல்லா வேலையும் அந்த மீத்தேனுக்கு மற்றதுலாம் பர்மிஷன் கொடுத்தது இவர்கள். இப்போ அந்த விவசாயிகளே வாட விடுறது இவங்க. இப்படிலாம் வாடி அந்த விவசாயி வேறு தொழிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி அனுமதி கொடுக்கலான்றதெல்லாம் இவருடைய இது. அந்த மாதிரி தான் இந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கிற வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பண்ணுறாங்க. இந்த சென்னையில் இந்த எஃப்எஸ்ஐ திருத்துறது மற்ற விஷயங்கள் இதெல்லாமே எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருக்குது. இது நீங்கள் சென்னையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பில்டிங்னு பார்த்தீங்கன்னா எப்போ எனக்கு தெரிஞ்சு 2015
6000 8000 பில்டிங் எடுத்தாங்க. இப்போலாம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே கோர்ட்டே என்ன பண்ண முடியும்? அதை விடுங்க, அதை சரி பண்ணுங்கள், இனிமேல் கரெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் போகும். தெருவெலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். பெரிய லாரி போன தெருவே இன்றைக்கி ஒரு வண்டி போக முடியாத அளவுக்கு இருக்கிறத பார்க்குறோம் பல இடங்களில். ஏன்? இவன் கொஞ்சம் கட்டுவான், அவன் கொஞ்சம் இருக்குவான், லாஸ்ட்டில் இப்படி இறுகி வந்து இப்படி நின்றோம். இதுதான் இன்றைக்கி நிலைமை. அதனால் இந்த விவகாரத்தில் மீண்டும் ஒரு முறை நீதிமன்றத்தில் அரசு குட்டுப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் வந்து நெற்பயிர்கள் சம்மந்தமாகட்டும், இல்லாத சதுப்பு நிலக்காடுகளுடைய விஷயமாக இருக்கட்டும், இப்படி ஒன்று சுட்டி காட்டுற திரு இபிஎஸ்ஐ பார்த்து திரு ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வயிற்றெரிச்சல் தான் வந்து குற்றம் சாட்டுகிறார். ஆமாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இது பண்ணும்போது வயிற்றெரிச்சலாக இருக்கும். எப்படி இருந்த அடையா இந்த மாதிரி பண்ணுறாங்களையா, சதுப்பு நிலமாக இருக்குது, அதில் போய் பில்டிங் கட்ட அனுமதி கொடுக்குறானியா அப்படின்னு வயிறு எரிதியாக பார்த்தாலும் வயிற்றெரிச்சல் இருக்க தானே செய்யும். வயிற்றெரிச்சல் 2 வகைப்படும். நல்ல விஷயத்துக்கு கோவப்படுறதும் வயிற்றெரிச்சலில் சண்டை போடுவாங்க. எப்படி வாழ்ந்த குடும்பம் இந்த மாதிரி அந்த வீட்டை ஆக்கிரமிச்சிட்டு வயிறு எரியுது பார்க்கும்போது எப்படிங்கிறான் பாருவேன். இன்றைக்கி அந்த குடும்பம் நடுத்தரில் பிச்சை எடுத்துனுக்குது அப்படின்னு வயிறு எரியுது நல்ல வகையான வயிற்றெரிச்சல். அதை போய் வயிறு என்ன, ஆமாம் வயிறு எரிதான். தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு கோவப்பட்டு வயிறு எறிகிறாரு. எப்படி இருந்தால் தமிழ்நாடு இத்தனை வருஷம் எல்லாம் சேர்ந்து 5 லட்சம் கடன் வாங்கினா இவங்க 5 வருஷத்தில் 5 லட்சம் கடன் வாங்குறாங்க. அதனால் நல்ல விஷயத்துக்காக வயிறு எறிகிறான்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏன் முதல்வரை தவறாக நினைக்கிறீர்கள்? அவர் தான் எல்லாரையும் தப்பாக நினைக்கிறார். பீகாரிகளை திமுகவினர் துன்புறுத்துகிறார்னு சொன்னால் இவர் பொதுமைப்படுத்துகிறார். தமிழர்கள் பீகாரிகளை துன்புறுத்துகிறார் அப்படின்னு பிரதமர் பேசுகிறாருன்னு அதை அப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணுறாரு. புரியுதா? அவர்கள் வேலை எப்போவுமே அதுதான். எது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்ற வள்ளலார் வரிகள். இவர் தாய் மாணவர் தானே? இவர் யார்? அப்பா முதல்வர். தாய் மாணவர் வள்ளலாராக மாறக்கூடாதா? அங்கே போயிட்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வாடிய பயிர் நீரில் மூழ்கி ஒன்றுமில்லாமல் போனதெல்லாம் வாடினேன், வாடிய பயிர் அந்த அரிசி நெல் மழையில் நனைந்து முளைத்த போதெல்லாம் வாடினேன், விவசாயிகள் வயிறை பார்க்கும் பொழுது அவர் வாழ்க்கையை பார்க்கும் போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிங்க. வள்ளலார் திட்டம், வாழும் வள்ளலார். நல்லா இருக்குதுல்ல, வாழும் வள்ளலார் அப்பா அப்படின்னு போயிட்டு அங்கே போய்ட்டு அந்த மக்களுக்கு இது அவங்களுடைய குறைகளை கேட்டு அப்பா திட்டம் அப்படின்னு கொண்டு வாங்க. இல்லை வள்ளலார் திட்டம், வாழ்வழிக்கும் வள்ளலார். நல்லா இருக்குதா? வேலை கொடுங்கப்பா, எனக்கு ஸ்ட்ராட்டஜி டீமுக்காக கொடுக்குறாங்க, எனக்கெல்லாம் கொடுக்கலாம்ல. வாழ்வழிக்கும் வள்ளலார் அப்படின்னு போட்டு அந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளை டெல்டாக்காரனாக பாதுகாப்போம். வயிற்றெரிச்சல் பிடித்த எடப்பாடியிடமிருந்து அந்த மக்களை மீட்போம் அப்படின்னு திட்டம் கொண்டு வாங்க. இன்னும் 6 மாதம் இல்லை. திரு இபிஎஸ் கூட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது தாவேக்காவோட ஒரு கூட்டணி வந்து ஒரு அச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் ஒரு செய்திகள் வந்து பெரிய அளவில் வந்து இருந்தது. நீங்கள் கூட சொன்னீங்க, ஒரு உறுதியான செய்தி கூட கிடைச்ச மாதிரி கூட ஒரு செய்தி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து அந்த கூட்டணி நிலவரம் வந்து ஒரு கலைந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தெரிகிறது. ஏன் தெரியுது? நீங்கள் தான் சொல்லணும் சார். ஏன் தெரியுது, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அதை சொல்லுங்கள். இல்லை, அவர் வந்து திரு சிடி நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஏற்கனவே உள்ள நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் அவர் திரும்ப சொல்கிறாரு. அப்புறம் திரும்ப இபிஎஸ் அவர்கிட்ட வந்து அதை கேள்வி கேட்கும்போது அவரும் வந்து நாங்கள் இருவரும் பேசவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. கரெக்டாக சொல்லுங்கள், முழுமையாக சொல்லுங்கள். அதிமுக தாவேக்காவோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்கிறார். தாவேக்காவும் எங்களை கூட நடத்தலை அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு பேச்சு நடந்திருக்கிறது. யார் நடத்தினான்னு சொன்னேன்? பிஜேபி டெல்லி தலைமைன்னு சொல்லியிருந்தீங்க. நான் எதாவது மாற்றி சொன்னேன்னா? இல்லை, அது என்டிஆர் கூட்டணி. எடப்பாடி எதாவது மாற்றி சொன்னாரா? எடப்பாடி உண்மை தானே சொன்னார். நாங்கள் எதுவும் நடத்தலை, அவங்களும் எங்கள்கிட்ட பேசலை, அதான் உண்மை. இவரு தான் அவங்கள்ட்ட போனார், என்டிஏ தலைவர்கள்ட்ட போனார், சிபிஐ விசாரணை வேணும், ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னாரு. டீம் வந்து இறங்கிச்சு, பேசினாங்க. 1 2 3 சுற்றுக்கு மேலே பேச்சுவார்த்தை போச்சு. நான் தானே சொன்னேன், யாரோ ஒரு தடவை என்கிட்ட அதிமுக தலைவர்கிட்ட போனால் நான் திருத்துவேன். இல்லை, என்டிஏ தலைவர்கள்னு திருத்துவேன் கண்டிப்பாக. அந்த தலைவர்கள் பேச்சுவார்த்தை போனாங்க. அதை யாராவது மறுத்தாங்களா? நீங்கள் ஓபிஎஸ்ட்டை கேட்டுருக்கணும். நீங்கள் நடத்தலைன்னா என்டிஏ தலைவர் நடத்தினாங்களான்னு கேட்டுருக்கணும். யாரும் கேட்கலையே. இன்னொன்று இவருக்கு வரேன், நிர்மல்குமார் வரேன். நிர்மல்குமார்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்தது நிர்மல்குமாருக்கு தெரியும். அவர் ஆமாங்க பேச்சுவார்த்தை நடந்தது நல்லபடியாக போயின்னு நான் சொல்லுவார். சொல்ல அவருக்கு அதிகாரம் இருக்கா? இல்லைல்ல. சரி, பேச்சுவார்த்தை நடக்கலை, நாங்கள் இன்னும் பாசிச பாஜகவை தான் பார்க்குறோம், சித்தாந்த எதிரி தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சமீபத்த கடிதத்தில் கூட அப்படி மென்ஷன் பண்ணலையே. பண்ணல. அப்போ அவர்கிட்ட போயிட்டு மைக்க வாயிலேயே குத்திக்கின்னு சொல்லுன்னா என்ன பண்ணுவார்? போன மாத நிலை தான் இந்த மாதம், அடுத்த மாதம் கேளுங்களேன்,
போன மாத நிலை என்னவோ அதே நிலைன்னு போன மாதம் என்ன நிலை 3 சுற்று பேச்சுவார்த்தை போயிருக்குது, அந்த நிலை தான் இந்த நிலை. அதனால் இது கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் எடுத்தோம்னா அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போவோம். நெருக்கம் வரும்போது விஜய்க்கும் ஓகேன்னா அறிவிச்சிருவாங்க. இன்றைக்கி பாருங்கள், கீழே ஃபுல்லாக பெரும்பாலும் விஜய் தான் முதல்வர், எடப்பாடி முதல்வராகத்தான் விஜய் கட்சி தொடங்கினாரா, இப்படி பேச்சுக்கள்லாம் இப்போ காணப்போச்சா இருக்கா? இப்போ எப்படி வந்துட்டாங்கன்னா, நேற்று யாரோ கேட்குறாங்க என்கிட்ட, நான் கூட சொல்கிறேன் ஒரு 45 சீட்டுன்னு, அவ்வளோலாம் தரமாட்டாங்க சார், ஒரு 35 40 கொடுத்தா பெரிய விஷயம் சார்ன்றாங்க. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ தாவேக்கெல்லாம் அந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதனால் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போகுது, அது 75% நகர்ந்துட்டாங்க, 25% அப்படி இப்படி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி யாருமே போய் சொல்லலை, நிர்மல்குமாரும் போய் சொல்லலை, அவரும் அப்படி மறுப்பிட்டு போயிட்டார், அவருக்கு அந்த அதிகாரமும் இல்லை. எடப்பாடியும் க்ளீனாக சொல்லிட்டாரு, நாங்கள் யார்ட்டையும் பேச்சுவார்த்தை அவங்களும் என்ன நடத்தலை, ஆனால் வர்றாங்க விருந்தினர்கள் கொடி பிடிச்சி வராங்க, அது அடிப்படையில் சொன்னேன்னு. ஆனால் என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்றதை எடப்பாடிக்கு சொல்லிட்டாங்க, எடப்பாடியும் ஓகே. அமித்ஷா சொன்னார்ல, கூட்டணியை விரிவுபடுத்துகிறோம், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அந்த தலைமைக்கெலாம் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை பேச்சுவார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், சொன்னாரா இல்லையா? ஆமாம், அது எல்லாமே உண்மை தான். இதையெல்லாம் நான் பதிவு பண்ணியிருப்பேனே. எடப்பாடிக்கு தகவல் சொல்லிடுறாங்க, என்ன பேச்சுவார்த்தை போகுதுன்னு. இங்கேருந்து ஒரு பிரதிநிதி போய் எடப்பாடியை பார்த்து இதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம், அவர் தரப்பில் சொல்லியிருக்காரு இதுன்னு 1.5 மணி நேரம் எடப்பாடிக்கு உட்காந்து வேலைக்கு சொல்லிட்டு வந்தாங்க. அதனால் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது, நடக்குது. அவர் அதை கரெக்டாக இப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நாளைக்கு எடுத்து பேசினா கூட நீங்கள் தப்பே சொல்ல முடியாது. இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.